Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. ஏற்கனவே நாங்கள் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நான் இன்னும் ஒரு வித்தியாசமான அதே நேரத்தில் ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சிக்கன் கறியை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வழமையாக செய்கிற சிக்கன் கறி மாதிரி இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் எப்படி ஒரு டேஸ்டியாக சிக்கன் கறி செய்கிறாங்களோ அதே டேஸ்ட்டில் எப்படி நாங்களும் செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்களும் வாங்க இந்த டேஸ்டியான சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்காக நான் 700 கிராம் சிக்கனை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச சைஸில் வெட்டி கொள்ளலாம். இதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயம், அதோட இஞ்சி, வெள்ளை வெங்காயம், கொத்தமல்லி, அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயமும் எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் நாங்கள் இவ்வாறு ஒரு கிரைண்டர் கப்பில் சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்செடுத்து கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த சிக்கனோட 125 கிராம் தயிர் இல்லைன்னு சொன்னால் ஜோக்கட் சேர்த்துக்கொள்ளுவோம். இதோட 1 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகுத்தூளும் 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூளும் அதோட நாங்கள் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த கரம் மசாலா தூள் எப்படி செய்கிறதான்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதோட நாங்கள் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் அதோட பாதி எலுமிச்சம்பழ சாறையும் புழிஞ்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இதோட நாங்கள் ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட இந்த சிக்கனையும் சேர்த்து நல்லா பிரட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கனை குறைஞ்சது அரை மணித்தியாலம் ஊற விடுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனை மூடி வச்சு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்போ நாங்கள் இந்த சிக்கன் கறியை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கொள்ளுவோம். இந்த எண்ணெய் நல்லா சூடாயினதும் நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த எண்ணெயோடு சேர்த்து 2 சைடும் நல்லா கோல்டன் கலர் ஆகும் வரையும் ரோஸ்ட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், நாங்கள் இந்த சிக்கனெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த சிக்கன் கறியை செய்ய தொடங்குவோம். அதுக்கு இன்னும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் நாங்கள் ஏற்கனவே சிக்கன் பொரிச்ச எண்ணெயே சேர்த்து கொள்ளுவோம். இதோட ஒரு 4 ஏலக்காயும் 3 கிராமும் ஒரு துண்டு கருவாப்பட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளுவோம். இதெல்லாம் இந்த அளவில் தான் சேர்க்கணும் இல்லை, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ சேர்த்து கொள்ளலாம். இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ஏற்கனவே ஒரு மசாலாவை ரெடி பண்ணி அதில் தான் நாங்கள் சிக்கனை ஊற வச்சுனாங்க. இப்போ நாங்கள் அந்த மசாலாவையும் இந்த எண்ணெயோடு சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த மசாலா இவ்வாறு ஒரு கொதி வந்ததும் நாங்கள் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற சிக்கனையும் இந்த மசாலாவோடு சேர்த்து கொள்ளலாம். இப்போ இந்த சிக்கனோட இந்த மசாலாவும் சேர்கிறதுக்காக இதை நாங்கள் ஒரு 3 தொடக்கம் 4 நிமிஷம் மூடி விடுவோம்.
இப்போ பாருங்கள், இந்த மசாலாவோட இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டாக வந்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த கறிக்கு தேவையான உப்பை சேர்த்து கொள்ளுவோம். ஏற்கனவே நாங்கள் மேரினேட் பண்ணும்போது உப்பு சேர்த்துனாங்க, அதால் உப்போட அளவை பார்த்துட்டு சேர்த்து கொள்ளுங்க. இப்போ இதோட நான் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களோட கறி நல்லா கொதித்து நல்லா திக்காகவும் அதே நேரத்தில் நல்லா கமகமான வாசமாகவும் வந்திருக்குது. இப்போ இதோட நாங்கள் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் அதோட 1/2 டீஸ்பூன் நறுவந்துருவலான மிளகு தூளும் சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் கறியை நாங்கள் இறக்குற டைமுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட நாங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கி கொள்ளுவோம். உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இருக்குமென்னு சொன்னால் அதையும் நீங்கள் இதோட சேர்த்து கொள்ளலாம். இப்போ பாருங்கள், எங்களோட சிக்கன் கறி ரெடி ஆகிட்டுது. நல்ல கமகமான வாசத்தோட ரொம்பவும் அருமையாக வந்திருக்குது. இந்த சிக்கன் கறியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிளகாத்தூள் சேர்க்கலை, அதுக்கு பதிலாக பச்சை மிளகாயும் மிளகு தூளும் தான் சேர்த்துருக்குறோம். ஆனாலும் நல்ல காரசாரமாகவும் அதோட நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. எப்போவுமே நாங்கள் ஒரே மாதிரி சிக்கன் கறி செய்யாமல் இவ்வாறு வித்தியாசமாக செய்யும்போது எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த சிக்கன் கறியை நல்லா சுட சுட சாதத்தோடு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவும் அருமையாக இருக்கும். அதே நேரத்தில் இட்லி, சப்பாத்தி, ரொட்டி, ஏன் இடியப்பம் செய்யும் போது கூட இப்படி ஒரு சைட் டிஷ் செய்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமாகவும் அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சிக்கன் கறியை நீங்கள் சர்வ் பண்ணும்போது இவ்வாறு கொஞ்சம் மேலால் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலையை தூவிட்டு சர்வ் பண்ணி பாருங்கள், இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நாங்கள் ஒரே மாதிரி சிக்கன் கறி செய்யாமல் இவ்வாறு வித்தியாசமாக செய்யும்போது எல்லோருமே ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கும் இந்த ஆப்கானிஸ்தான் ஸ்டைல் சிக்கன் கறி பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். நீங்களும் ஒரு தடவை இதே அளவில் இதே முறையில் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோடு மீண்டும் சந்திப்போம்.